जब जब अधर्म बढ़ा धरती पर, जब जब मन हुआ निर्बल, तब तब तूने प्रकट होकर संहार का शंखनाद फूंका है। आदिशक्ति तू, शिव शक्ति तू, दिव्य शक्ति तू, मातृशक्ति तू, तू रुद्र की रुद्राणी, शिव की आदिशक्ति है। तू महाकाल की महाकाली, महादेव की रणचंडी है। आसुरी वृत्तियों ने जब मन की रणभूमि में, विकारी आंधियों ने जब कोहरा मचाया था, तब तूने ही अपने हाथों में खड्ग उठाया था। तू रुद्र की रुद्राणी, शिव की आदिशक्ति है। तू महाकाल की महाकाली, महादेव की रणचंडी है। जय भवानी के जय घोष से आज भी रणभूमि सजती है। काल रात्रि खप्पराली से असुर निशाचर अब भी डरते हैं। तेरी एक प्रचंड हुंकार से दैत्यों के प्राण कांप थर्राते हैं। तू रुद्र की रुद्राणी, शिव की आदिशक्ति है। तू महाकाल की महाकाली, महादेव की रणचंडी है। तेरी हिम्मत को देख कर सब तुझे शेरावाली कहते हैं। तेरे प्रताप को याद कर तुझे पहाड़ा वाली कहते हैं। तेरी एक झलक पाने लिए भक्त भी तरसते रह जाते हैं। तू रुद्र की रुद्राणी, शिव की आदिशक्ति है। तू महाकाल की महाकाली, महादेव की रणचंडी है। अब फिर से अपने हाथों में ज्ञान का खप्पर उठा ले। योग का कवच धारण कर वैराग्य की मुंडमाला पहन ले। ज्वालामुखी तप करके पाप की आंधी मिटा दे। घर घर में ये गूंज सुना दे। जय भवानी जय शिव शक्ति, जय रणचंडी, जय महाकाली, जय पार्वती, जय जगम्बे, जय दुर्गे जय अम्बे। तू रुद्र की रुद्राणी, शिव की आदिशक्ति है। तू महाकाल की महाकाली, महादेव की रणचंडी है। ஓம் சாந்தி. பகவான் கிடைத்த பிறகு கூட யாருக்கு துக்கம் தீரலையோ அவங்களாம் கை தூக்குங்க. பகவான் கிடைச்ச பிறகு கூட ஃபுல் டேயில் ஏதோ ஒன்று ரெண்டு தடவை எனக்கு கண்ணீர் வருது, துக்கத்தினுடைய கண்ணீர் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. பெஞ்சிக்கு ஆசு வருதா, கண்ணீர் வருதா? சென்ட்ரல் சிஸ்டர், கண்ணீரும் வருது.
பகவான் கிடச்சாச்சு, ஆனாலும் இந்த வாரம் ஃபுல்லாக நான் ஒரு தடவை அழுதேன். இந்த வாரத்தில் அவங்க கை தூக்குங்க. இது இந்திர சபை. இங்கே அங்கே இங்கே பார்க்காதுங்க, நேரில் முன்னாடி பாருங்கள். பகவான் கிடச்சிட்டார், ஆனாலும் துக்கம் போகலை. என்ன சொல்கிறது? இன்றைய காலை என்னுடைய அவ்யக்த முரளியில் பாபா 6 விதமான துக்கங்களை சொன்னார். இன்றைய அவ்யக்தவாணி எல்லாரும் கேட்டீங்க தானே? பேகம்பூரினுடைய கவலையில்லாத ஊருக்கு தலைவர், கவலையில்லாத நாட்டுக்கு ராஜா, கவலையில்லாத ஊருக்கு ராஜா அப்படிங்கிற மாதிரி பேகம்பூர்கா பாதுஷா. எந்த ஒரு கம்மும் இல்லை, அதாவது துக்கம் இல்லை. பேகம்பூர்னு பாஷா அப்படின்னா துக்கம், சுகமயமான உலகத்துக்கு வந்தாச்சு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா சுகத்தினுடைய ஊஞ்சலில் ஆடிட்டே இருக்கிறோம். பவுண்ட்ரியை, எல்லையை கடந்தீங்கன்னா காலை தூக்கி வச்சுட்டீங்க, அவ்வளோதான் துக்கம். அங்கே சோக வாட்டிகை ரெடியாக இருக்குது. துக்காசகோன காரணம். பகவான் சொல்கிறாரு, நான் உங்களை எல்லா சுகங்களும் கொடுத்தேன், உங்களை சம்பன்னமாக்குனேன், சம்பூர்ணமாக்குனேன், சம்பத்திகளும் உங்களுக்கு கொடுத்தேன். ஞான செல்வம் உயர்ந்த, எல்லா சம்பத்திலையும் உயர்ந்தது, அதை கொடுத்துருக்கேன். அதை விட்டால் வேறு ஒரு சம்பத்தியே கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் கொடுத்த பிறகும் உங்களுடைய துக்கங்கள் நீங்களையா? காரணமும் சொன்னார், 6 வகையான துக்கத்தையும் சொன்னார் பாபா முரளியில். முதல்ல உடலினுடைய துக்கம். எல்லாமே கரெக்டாக இருந்தது, திடீர்னு தெரிய வந்தது எனக்கு கேன்சர் அப்படின்னு. இல்லைனா தெரிய வந்தது டயபெட்டிஸ் இருக்குது, சுகர். இல்லைனா தெரிய வந்தது ப்ளட் ப்ரெஷர் இருக்குது, அதாவது பிபி இருக்குது. இல்லைனா வேறு வித்தியாசமான ஒரு வியாதி இருக்குதுன்னு தெரிய வந்தது. அந்த மாதிரி ஒரு வியாதி நம்ம இது வரைக்கும் யோசித்ததே இல்லை. அந்த மாதிரி, அதாவது நார்மல் இல்லை, அப்நார்மல். அந்த வியாதியை நம்ம எப்போலேருந்து தெரிஞ்சுதோ நமக்கு இருக்குன்னு, அப்போலேருந்து ஆரம்பமாகிவிட்டது துக்கம். அவ்யக்த மகா வாக்கியம் 1995, 1995 உங்கள் வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்தாங்கன்னா அவங்கள நல்லா கவனிங்க, அப்போ அவங்க திரும்பி போகும்போது குஷியாக போவாங்க அப்படின்றாரு. அதே போல் உங்களுக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்துருச்சுன்னா, ஆஹா வாங்க வியாதிகளே வாங்க, வெல்கம், எங்களுடைய வீட்டில் வெல்கம் உங்களுக்கு, ஆஹா வாருங்கள், நீங்கள் வந்ததில் நான் தன்னியனானேன். அப்போ வியாதிக்கு சந்தோஷமாயிரும், எங்கே போனாலும் துரத்துறாங்க, இவங்க வெல்கம் பண்ணுறாங்களே, அப்போ குஷியாக அதுவும் போயிடும். துக்கமாகாதுங்க. எனக்கு மட்டும் ஏன் வந்தது, இந்த மாதிரி ஏன் எனக்கு மட்டும் நடந்தது, வந்தது நல்லது தானே, கணக்கு முடியுது. அதனால் துக்கம் அடையாதுங்க. கிடைச்சது என்ன? சம்பத்தி கிடச்சிருக்கு, ஞான செல்வம் கிடச்சிருக்கு, பாபாவனுடைய அன்பு கிடச்சிருக்கு, பகவான் கிடைத்து விட்டார், பிராப்தி சுரூபமாயிட்டோம், சுகமயமான உலகத்தில் வந்துட்டோம். நம்ம உள்ளே என்டர் ஆகிட்டோம். காய்ந்து போன பாறைகளால் நிறைந்ததல்ல மதுபன், சுகம் நிறைந்தது மதுபன். தியாகம்தான் நமக்கு பாக்கியத்தை கொடுக்கறது. நம்ம பெக்கராக இருந்தோம், நம்ம பிரின்ஸ் ஆகிட்டோம். ஏழையாக இருந்து இளவரசன் ஆகிட்டோம், பிச்சைக்காரன்லேருந்து இளவரசன் ஆயாச்சு. வியாதி வரும், கணக்கு முடியணும் இல்லையா? முடிக்கும், கணக்கு முடியும். அதனால் யாருமே அதிலேருந்து தப்பிக்க முடியாது. யார் என்ன செஞ்சாங்களோ அதை அனுபவித்தே தீர வேண்டும். எதை விதைத்தீர்களோ அதை அறுவடை செய்து தானே ஆக வேண்டும். விதைத்ததை மறந்தாச்சு, அறுவடை டைமில் கவலையாக இருக்குது. விதைக்கும் போது சுகமாக இருந்தது, அறுவடை பண்ணும்போது துக்கமாக இருக்குது. இந்த உலகம் கர்மம் தான் பிரதானமானது. கர்ம பிரதான் விஸ்வகாரி ராக்கா ஜோ ஜாகரன் தசகரி தசவல சாப்பா. ஜென்மம் ஜென்மமாக யார் என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதை கழித்து தானே ஆகணும், அதனுடைய பலனை அனுபவித்து தானே ஆகணும். ஆகையால் அதனுடைய பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். அதை கழித்தே தீர வேண்டும், அனுபவித்தே தீரணும். கடன் வசூலிக்கப்படும், உடலினுடைய வியாதி வரும், அப்போ உடலினுடைய துக்கம். அதனால் துக்கத்தினுடைய பேர் கூட வரக்கூடாது. கவலையில்லாத ஊருக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய என்னுடைய குழந்தைகளுக்கு அப்படிங்கிறார் பாபா. துக்கத்தினுடைய பேர் அடையாளமே இருக்கக்கூடாது. அப்போ தான் பேகம்பூரினுடைய பாதுஷா அப்படின்னு சொல்ல முடியும். கம் இல்லாத ஊருக்கு ராஜா, சக்கரவர்த்தி, மறைமுகமான பாதுஷா, மறைமுகமான ராஜா, சக்கரவர்த்தி. வெளியில் பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ளே நான் பாதுஷா, சக்கரவர்த்தி. நம்மளுடைய ராஜ்யமானது அலௌகிகமானது. நம்மளுடைய ராஜ்யமும், இந்த ராஜ்யத்தை யாராலையும் அபகரிக்க முடியாது, திருடவும் முடியாது, கொள்ளையடிக்கவும் முடியாது. இது உடலினுடைய துக்கத்தை பார்த்தா அடுத்தது மனதினுடைய துக்கம்.
மனதினுடைய வீணான எண்ணங்களுடைய துக்கத்தின் அலைகள். வீணான எண்ணங்கள் வருது அப்படின்னா ஞானத்தினுடைய சக்திசாலியான எண்ணங்கள் அங்கே இல்லைன்னு தான் அர்த்தம். அதாவது ஞானத்தினுடைய சிந்தனை இல்லை, அதனுடைய மந்தனம் பண்ணுறதில்ல, அதை நமக்குள்ளே புகுத்துறதில்லை, கடையிறதில்லை. எவ்வளோ வீணான எண்ணங்கள் வருது. என்னுடைய என்ன ஆகும், என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும், என்னை யார் பார்த்துப்பாங்க, எனக்குன்னு யார் இருக்கா, ஏமாத்திர மாட்டாங்களே, நம்பலாமா நம்பக்கூடாதா, யார் என்னுடையவர்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்களோ அவங்களாம் என்னை விட்டுட்டு ஓட மாட்டாங்களே. இந்த மாதிரி நிறைய வீணான எண்ணங்கள். பயம், பாதுகாப்பற்ற தன்மை, அச்சம், வீணானது மனசுக்குள்ளே இருக்குது அப்படின்னா ஞானம் அங்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஞானத்தினுடைய ஸ்டாக் இல்லை. ஞானத்தினுடைய ஸ்டாக் இருந்தால் ஞான சம்பந்தமான தாட்ஸ் வரும். அப்போ இல்லாத இடத்தை வீணானது நிரப்பும். அது நிரப்பிடுச்சு. ஞானத்தின் பஞ்சம் ஏற்பட்டு விட்டது நாட்டில் பஞ்சங்க. அது நம்மளுடைய மனசுங்கிற நாட்டில் ஞானத்தினுடைய பஞ்சம். ஞானமே இல்லை. ஞானம் வெறும் டைரியில் தான் இருக்குது, இல்லைனா முரளி கையில் வச்சுருக்காங்க, அந்த முரளிக்குள்ளே இருக்குது. நம்ம புத்திக்குள்ளேயோ மனசுக்குள்ளேயோ வரல. புத்தியில் இருந்திருந்தால் மனசில் வந்திருக்கும், டைரியில் மட்டும்தான் இருக்குது. எழுதி தள்ளுறாங்க முரளியில், ஆனால் அதை சிந்தனை பண்ணல, அதை நம்முடைய மனசில் உட்கார வைக்கலை, அதை கடையலை. நிறைய எழுதியாச்சு. எத்தனை டைரியாக இருக்குது, அடுக்கி வச்சுருக்காங்க. ஒரு கப்போர்டு ஃபுல்லாக. இத்தனை வருஷத்தில் எத்தனை டைரி, வருஷம் எத்தனை டைரி. மாதாஸ் எழுதக்கூடிய மாதாஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஊருப்பட்ட டைரிஸ் வச்சுருக்காங்க எழுதி. ஆனால் ஞானம் ஃபுல்லாக எங்கே இருக்குது, அந்த டைரிகளும் இருக்குது. அந்த டைரியை வாங்கி யாராவது படித்தாங்கன்னா அவங்க சம்பூர்ணம் ஆயிடுவாங்க. ஆனால் எழுதினவங்கள்ட்ட ஞானம் இல்லை, டைரியோடு நின்று போச்சு. புத்திக்குள்ளேயும் புகுத்தணும் இல்லையா ஞானத்தை. அதனால் புத்தி அப்படிங்கிற டைரியில் எழுதுங்க. அடுத்தது 3வது செல்வம், பணம். பணம் இல்லை, பொருட்கள் இல்லை அப்படின்னா, செல்வம் இல்லை அப்படின்னா அங்கே துக்கத்தின் காரணமாக அது அமையுது, துக்கம் ஏற்படுது. ஆனால் எங்கே சூட்சமான செல்வம் இருக்குமோ அங்கே ஸ்தூலமான செல்வம் தானாகவே ஓடி வரும், அதை இழுத்து கொண்டு வந்துடும். இந்த செல்வம் ஸ்தூலமான செல்வம், சூட்சமான செல்வம் ஸ்தூலமான செல்வத்தை தன் பக்கம் கவர்ந்து இழுத்துரும். மனிதர்கள் அந்த அளவுக்கு ஸ்தூலமான செல்வத்துக்கு பின்னாடி ஓடுறாங்க, சூட்சுமமான செல்வத்தை விட்டுடுறாங்க. சூட்சுமமான பணத்தை மிஸ் பண்ணிடுறாங்க. அது ஞானப்பணம், ஞானம் அப்படிங்கிற பணம். ஆனால் இந்த ஈஸ்வரிய மிஷனுடைய முக்கியமான சட்டம் என்ன, ஸ்தூலமான செல்வம் இல்லாட்டி கூட சூட்சுமமான செல்வம் எங்கே இருக்குதோ அங்கே ஸ்தூலமான செல்வங்கள் தானாகவே தேடி ஓடி வரும். தானாகவே வரும். உங்கள் காலடியில் அனைத்து பணமும் குவிந்து கிடக்கும். பைத்தியக்கார மாதிரி ஓடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. பணத்துக்கு பின்னாடி பைசா பைசா பைசா, காசு, மணி, துட்டு அப்படின்னு அலைய வேண்டிய அவசியம் இல்லை. உடல், மனம், பொருள் பார்த்தாச்சு. அடுத்தது 4வது 3 விதமான துக்கம் பார்த்தாச்சு. அப்புறம் அடுத்த துக்கம் இன்றைக்கி யாரெல்லாம் முரளி படிச்சிங்களோ சொல்லுங்கள் பார்ப்போம். சுற்றுப்புற சூழ்நிலை மற்றும் வைப்ரேஷன். நம்மளை சுற்றியுள்ள சுற்றுப்புற சூழ்நிலை ஆகட்டும், வைப்ரேஷன் ஆகட்டும், எல்லாமே துக்கமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா முழு உலகத்துலேயும் எல்லா ஆத்மாக்களும் துக்கத்தில் இருக்காங்க. எல்லோரும் மனசு உடஞ்சி போயிருக்காங்க. ஏன்னா ஒன்றுமே இல்லை வாழ்க்கையில், ஒரே நிராசையை தவிர. எந்த ஆத்மா சக்திசாலியாக இல்லையோ அவங்களும் அந்த வைப்ரேஷனில் பாதிக்கப்படுறாங்க. யாருக்கிட்ட ஞானத்தினுடைய சக்தியினுடைய ஸ்டாக் இல்லையோ அந்த ஆத்மாக்கள் அதில் போய் அந்த சாயத்தில் அவங்க அதனுடைய கலராகவே இவங்க மாறிடுறாங்க. ரங்காயிடுறாங்க. அந்த சங்கத்தில் போய் அதனுடைய ரங்கமாயிடுறாங்க, அதனுடைய கலராயிடுறாங்க. அவங்களுடைய துக்கத்தை பார்த்துட்டு தானும் துக்கமாயிடுறாங்க. நம்ம யார், துக்கத்தை தூரமாக்கக்கூடியவங்க. ஆனால் நம்மளே துக்கம். டாக்டர் இருக்கார், பேஷண்ட்டை பார்க்குறாரு. பேஷண்ட் எவ்வளோ துக்கமாக இருக்காங்க, அவங்களுடைய துக்கத்தை பார்த்து சகிக்க முடியாமல் இவர் துக்கமாயிடுறாரு. ட்ரீட்மெண்ட் கொடுக்கறத விட்டுட்டு பக்கத்தில் உட்காந்து அழுதுட்டுருக்காரு. ஐயோ இப்படி ஆகிட்டே அப்படின்னா என்ன கதை அங்கே? அப்போ டாக்டரோட வேலையை செய்யலை. அந்த டாக்டர் என்னன்னு சொல்ல, அவரை சரி பண்ணுறதுக்கு இன்னொருத்தரை கூப்பிட்டு வர வேண்டியிருக்கும். நம்மளுடைய ஸ்திதி அந்த மாதிரி இருக்குதா? உலகத்தில் துக்கத்தினுடைய மார்க்கெட்டே குவிஞ்சு கிடக்குது. ஏதாவது ஒரு தெருவில் நடந்து போங்க, துக்கத்தை தான் பார்ப்பீங்க. துக்கத்தினுடைய மார்க்கெட்டு தான் எல்லா இடத்துலையும் வழியாக எங்கே போனாலும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். காசு கூட நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஏதாவது வீடு அப்படி இருக்குதா?
துக்கமே இல்லை அப்படிங்கிற சொல்கிற மாதிரி அனித்யம் அசுகம் லோகம். ஏ அர்ஜுன், இந்த உலகமானது நிலை இல்லாதது. அசுகம் லோகம், எல்லோரும் துக்கத்தில் இருக்காங்க. இங்கு சுகமே இல்லை. 5வது துக்கம் என்ன? தன்னுடைய சுபாவ சமஸ்காரத்தினுடைய பலவீனம், அப்புறம் மற்றவங்களுடைய சுபாவ சமஸ்காரம் அப்படிங்கிறதுனுடைய பலவீனம். அதிகமான துக்கத்தை கொடுக்கறது இதுதான் மனிதனுக்கு. மற்றவங்க கொடுக்கறது இல்லை நமக்கு அதிகமான துக்கம். என்னுடைய சமஸ்காரம் தான் எனக்கு துக்கத்தை கொடுத்துட்ருக்குது. எனக்குள்ளிருந்து என்னை ஆட்டிவித்து கொண்டிருப்பது என்னுடைய சமஸ்காரமே ஆகும், என்னுடைய சுபாவமே ஆகும். என்னுடைய சூட்சுமமான ஆசைகள், சூட்சுமமான மோகம், சூட்சுமமான பற்று, சூட்சுமமான பேராசை, சூட்சுமமான திருப்தியற்ற திருப்தி இல்லாத நிலை, என்னுடைய சூட்சுமமான பேர் புகழுக்கான ஆசைகள் தான் என்னை ஆட்டுவித்து என் கண்களில் கண்ணீரை வர வைக்கின்றன. அதுதான் என்னுடைய துக்கத்துக்கு காரணமாக இருக்குது. என்னால் அடக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த எமோஷ்னல் ஆகட்டும், ஆசைகள் எல்லாமே என்னுடைய துக்கத்திற்கு காரணமாக அமைகிறது. ஒரே ஒரு சமஸ்காரம் ஒரு மனிதனை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்குது, விட மாட்டேங்குது. 10 வருஷமாக போக மாட்டேங்குது. முடிஞ்சு போச்சு அப்படின்னு தோணுது, ஆனால் திடீர்னு வந்து நிற்குது. பூதம் வந்தது மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அது இறந்து போயிடுச்சு, இப்போ நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் திடீர்னு வந்துடுது, அடிக்கடி வருது. இதுதான் நமது துக்கத்தின் காரணம். அடுத்த துக்கம் சம்பந்தம், தொடர்பினுடைய துக்கம். சம்பந்தங்கள் அந்த மாதிரி உருவாக்கி வச்சுருக்காங்க, அதில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது, அதனால் துக்கம். சேவைகள் நிறைய செஞ்சிட்ருக்குறோம், ஆனால் சேவைக்கு பிறகு ஒரு ஆசை இருக்குது. சேவை என்னுடைய பேரை அங்கே சொல்லணும், நான் தான் சேவை செஞ்சேன்னு தெரியணும் எல்லாருக்கும். பெஞ்சு சிஸ்டர் நம்ம சேவை பண்ண போகிறோம், நம்மளுடைய பேரை எடுக்கலை சொல்லலை அப்படின்னா ரொம்ப துக்கமாயிருது. எல்லார் பேரையும் சொன்னாங்க, என் பேரை மறந்துட்டாங்க சொல்லலை. நான் நிறைய சேவை பண்ணேன், அது தெரியலையே அவங்களுக்கு. பேருக்காக தான் சேவை பண்ணிகிட்டு இருந்தீங்களா? யார் யார் என்ன சேவை பண்ணுறாங்களோ தானாகவே சேமிப்பு கணக்கில் சேமிப்பாயிட்டு இருக்குது. உங்கள் பேர் சொன்னால் என்ன, சொல்லாட்டி என்ன? பேருக்காக சேவை பண்ணிங்கன்னா அங்கே மார்க்கு கட்டாயிரும். மார்க் எப்படி கிடைக்கும்? கழிஞ்சிருச்சு. பெங்களூர்லேருந்து மம்மா வந்தாங்க, 3 மாதம் சேவையில் இருந்தாங்க. வந்தோடனே கேட்குறாங்க, மம்மா என்னென்னலாம் சேவை பண்ணீங்க, சேவை எப்படி இருந்தது? மம்மா சொல்கிறாங்க, சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது, அச்சா தா அச்சி தீ அப்படின்ட்டு முடிச்சிட்டாங்க. எந்த வர்ணனையும் கிடையாது, எந்த ஒரு விஸ்தாரமும் அவங்க சொல்லலை. இது பண்ணேன், அங்கே போனேன், இந்த விஐபி பார்த்தேன், அந்த விஐபி பார்த்தேன், அங்கே அவ்வளோ பேர் வந்தாங்க, எந்த ஒரு வர்ணனையும் சொல்லலை. நன்றாக நடந்தது, நன்றாக இருந்தது, அதோடு முடிச்சிட்டாங்க. அவங்க கூட இருந்த பிரதர் தான் சொன்னார், போயிருந்தவர், இந்த சேவையெல்லாம் பண்ணோம், இந்தந்த இடத்துல இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தது, அதை அவ்வளோ ஃபேஸ் பண்ணாங்க. மம்மா எல்லாத்தையுமே அவ்வளோ ப்ராப்ளம்ஸை அவங்க மீட் பண்ணாங்க, ஆனாலும் அவங்க எதையும் சொல்லலை. எவ்வளோ பெரிய பெரிய சேவை ரெஸ்ட் இல்லாமல் செஞ்சாங்க, அவங்க சொல்லலை. நம்ம அங்கே ஒரு சேவை செஞ்சோடனே அதுக்கு 50 ஃபோட்டோ எடுக்கிறோம், நம்மளே அனுப்புகிறோம். நீங்கள் வரல, நீங்கள் பார்க்கணும், நீங்கள் பார்த்தே ஆகணுன்ட்டு அவங்களுக்கு நம்ம திணிக்கிற மாதிரி அனுப்பிட்டே இருக்கோம். அவங்க பார்த்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பாருங்கள், தோ பாருங்கள் நாங்கள் சேவை செய்தோம். வெறும் பார்க்க மட்டும் செய்யாதுங்க, தம் போடுங்க, தம்ஸ் அப் போடுங்க, லைக்ஸ் போடுங்க. தம்ஸ் அப் யாராவது போடல அப்படின்னா துக்கமாயிடுச்சு. ராத்திரி போஸ்ட் பண்ணிட்டாங்க, காலையில் அமிர்தவழி எந்திரிச்சோன்னே பார்க்குறாங்க எத்தனை பேர் லைக்ஸ் போட்டிருக்காங்க பார்ப்போம், எத்தனை பேர் தம்ஸ் போட்டிருக்காங்க பார்ப்போம். தம்ஸ் அப்பு போட்டிருக்காங்களா? ஒரு லைக்கும் வரல. காலையில் அமிர்தவேளையில் துக்கமாயிடுச்சு. அமிர்தவேளை யோகா போச்சு. சேவை எதுக்காக செஞ்சீங்க? துக்கமடைகிறதுக்கா சுகமடைகிறதுக்கா? மற்றவங்க அவங்கள புகழணும்னு பண்ணீங்களா? உண்மையான சேவை தான் பண்ணீங்க ஆக்சுவலி. ஆனால் என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி போட்டதுனால அதுவே துக்கத்துக்கு காரணமாயிடுச்சு. மற்றவங்க சொல்லணும், மற்றவங்க புகழணும், மற்றவங்க பார்க்கணும், மற்றவங்க என்ன நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சீங்களா? அதனால் உங்களுடைய சேவை பல எதிர்பாராத சேவையாக மாற்றிட்டே இருங்க. எல்லா சேவையும் எந்த ஒரு ஆசையும் இல்லை, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாததாக மாற்றுதுங்க. சேவை பண்ணீங்க, அந்த சேவையை மறந்துடுங்க. சேவை பண்ணீங்க, முடிஞ்சுது, அடுத்து போயிருங்க, மூவ் பண்ணிடுங்க. சரி, இதுவும் இல்லாமல் துக்கம் வருதுன்னா என்னாச்சு? சீதா என்ன பண்ணாங்க? கவர்ச்சிக்கப்பட்டாங்க. அப்போ கவர்ச்சிக்கப்பட்டவுடனே அதுக்கு பின்னாடியே போனாங்க சோக வாட்டிகாவில் போய்
கடைசியில் உட்காந்துட்டாங்க. செயற்கையான கவர்ச்சி, பொய்யான விஷயங்களுடைய கவர்ச்சி. அதனால் தானே உட்காந்து தனக்கு தானே புரிய வைக்கணும், உனக்கு காமம் வேணுமா இல்லை ராமன் வேணுமா, உலகத்தினுடைய சம்பத்தி வேணுமா இல்லை ஈஸ்வரிய சம்பத்தி வேணுமா. ஈஸ்வரனுடைய சுகம் இந்த பக்கம் இருக்குது, உலகத்தினுடைய துக்கம் அந்த பக்கம் இருக்குது. ஸ்வராஜ்யம் இந்த பக்கம் இருக்குது, அடிமைத்தனம் அந்த பக்கம் இருக்குது. குஷி இங்கே இருக்குது, துக்கம் அந்த பக்கம் இருக்குது. ஈஸ்வரிய போதை இங்கே இருக்குது, உலகத்தினுடைய போதை அந்த பக்கம் இருக்குது. நம்மளை மூழ்கடிக்கக்கூடியது எது வேணும் உங்களுக்கு புரிய வைங்க உங்கள் மனசுக்கு நீங்களே. கவலை இல்லாத நாட்டின் ராஜாக்களே விழித்தெழுங்கள், பேகம்பூர்கே பாதுசாயே விழித்தெழுங்கள். அப்போ துக்கத்தினுடைய தூக்கம், நான் ஏன் துக்கத்தில் இருக்கிறேன், காரணம் என்ன, அந்த காரணத்தை கண்டுபிடிங்க. துக்கத்தினுடைய காரணம் எங்கேருந்து இந்த துக்கம் ஸ்டார்ட் ஆச்சு, இதனுடைய வைபவத்தினுடைய காரணமாக இல்லை மனிதனுடைய காரணமாக, இல்லைன்னா என்னதான் காரணம், அதனுடைய மூல சொரூபம் வரைக்கும் போய் பாருங்கள். அதை வேரோட பிடுங்கி வீசுங்க. ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறோம். சம்பந்தத்தில் துக்கம் இருக்குது அப்படின்னா சகோதரன் சகோதரி, சகோதரி சகோதரி, சகோதரன் சகோதரனுக்குள்ளே இல்லை கணவன் மனைவிக்குள்ளே துக்கம் இருக்குது அப்படின்னா, இல்லை டீச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கான சம்பந்தத்தில் துக்கம் இருக்குதா, இல்லை ஃப்ரெண்ட்ஸினுடைய சம்பந்தத்தில் துக்கம் இருக்குதா, எந்த ஒரு சம்பந்தம், பாஸ் அல்லது ஒர்க்கர் அதனுடைய சம்பந்தமாக இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல ஏதோ எங்கேயோ எப்போவோ தவறு நடந்திருக்கு, சாட்சியாகி அந்த பாயிண்ட் வரைக்கும் போங்க. அப்புறம் அதை பாருங்கள், அப்புறம் அதை நஷ்டமாக்குங்க, அழிச்சிருங்க. துக்கத்தினுடைய தூக்கம். அடுத்து இன்னொன்று சோம்பேறித்தனத்தின் தூக்கம். நம்ம இது வரைக்கும் பார்த்தது துக்கத்தினுடைய தூக்கம். அப்புறம் இனி சோம்பேறித்தனத்தின் தூக்கம், கேர்லெஸ்னஸ், இல்லைன்னா ஹிந்தியில் அல்பேலாப்பன். தெரியுது, ஆனால் தெரிஞ்சும் கூட நான் கவனம் இல்லாமல் இருக்கேன்னா அந்த சோம்பேறித்தனம். இந்த நேரம் சிரேஷ்ட புருஷார்த்தத்துக்கான நேரம்னு தெரியும், ஆனாலும் நம்ம மதுபன் எதுக்கு போகிறோம் அப்படின்னு தெரியுது, நம்ம தபஸ்யாவுக்காக, புருஷார்த்தத்துக்காக. ஆனாலும் அங்கே போய் கூட அங்கே உள்ள வீணானதை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. மதுபனில் போயிருக்கோம் அப்படின்னா மதுபனில் என்ன பண்ணணும், நம்ம தபஸ்யாவுக்காக போயிருக்கோம். அப்போ மௌனத்தில் இருக்கணும். மௌனம் தானே தபஸ்யா ஃபஸ்ட்டு ஆரம்பம். அதை விட்டுட்டு எல்லாத்துட்டையும் பேசிகிட்டு இருக்கிறோம். ஏகாந்தத்தில் கிடைக்குது, டைம் கிடைக்குது, முரளியை சிந்தனை பண்ணுறதுக்காக போயிருக்கிறோம். மனன சிந்தனை பண்ணணும், அங்கே முடியும் நல்லா. அதெல்லாம் பண்ணாமல் சைட் சீயிங் பார்க்குறதுலே காலத்தில் இறங்கியிருக்காங்க, சுற்றிட்டுருக்காங்க. அங்கே ஒரு கோயில் இருக்குது, இங்கே ஒரு கோயில் இருக்குது, இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அங்கே ஒரு ராக் இருக்குது, அங்கே ஒரு பாறை இருக்குது, சுற்றிட்டுருக்காங்க. அப்புறம் ஷாப்பிங் தான் அதிகமாக இருக்குது. கிளாஸ் நடந்துகிட்ருக்கோம், டைமண்ட் ஹாலில் கூட்டம் இருக்காது, கம்மியாக இருப்பாங்க. ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எவ்வளோ கூட்டம் இருக்கும். ஒயிட் அண்ட் ஒயிட் பிகேஸ் பர்ச்சேஸ், விலையை அடித்து பேசிகிட்டு இருப்பாங்க, விலை கம்மி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்தியே தெரியாத தமிழர்கள் கூட அடித்து பேசி விலையை குறைச்சி வாங்கிடுவாங்க. பார்த்தீங்களா என் சாமர்த்தியத்தை அப்படின்னு வேறு பேசிப்பாங்க. சாப்பிட்றது குடிக்கிறதுலேயே ஈடுபட்டுடுறாங்க. இன்றைக்கி என்ன, இன்றைக்கி அவல் உப்புமா, இன்றைக்கி ப்ரெட்டு, இன்றைக்கி இட்லி, இன்றைக்கி ஆலு பரோட்டா, இன்றைக்கி ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க, இதிலே மூழ்கி இருக்கும். இதை சாப்பிடவா அதை சாப்பிடவா, விஐபியில் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே மேலே என்ன பண்ணியிருக்காங்க, இதை சாப்பிட்லாம். ஒரே தேடுதலாக இருக்குது. யாருடைய தட்டிலையும் ஏதோ புதுசாக தெரிஞ்சுது, அது எங்கேருந்து கிடச்சிது. இதுக்கு தான் மதுபன் வந்தீங்களா, இல்லை மதுபன் வாசிகளை பார்க்க போனீங்களா, இல்லை மதுபன் வாசிகள் என்ன சாப்பிட்றாங்கன்னு பார்க்க போனீங்களா, இல்லை மற்றவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு பார்க்க போனீங்களா. இவங்க மதுபன் வாசி, இவங்களே இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னா அதுக்கு போனீங்களா. அவங்க என்னவோ செஞ்சுட்டு போட்டோம், நீங்கள் என்ன பண்ணோம், வாட் இஸ் தட் யூ, நீங்கள் எதுக்காக போகிறீங்க, மதுபன் போகிறீங்க. மதுபன் போனாலே கொஞ்சம் டைம் தான் நமக்கு கிடைக்குது. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மதுபன் போகிறோம், இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை போகிறோம். அங்கேயும் போய் பேசிகிட்டே இருக்கீங்க. அவரை பார்த்து ஓம் சாந்தி சொல்லலாம், இவரை பார்த்து ஓம் சாந்தி சொல்லலாம், அங்கே அவரை மீட் பண்ணோம், இவரை மீட் பண்ணோம். அது மட்டும்தான் நடந்துகிட்ருக்கு. பாபா ரூம் கூப்பிடுது, வா குழந்தாயின்னு. ஆனால் யாரும் அங்கே போகிறதில்ல. அப்புறம் வரேன் பாபா, அப்புறம் வரேன். இன்னும் நிறைய பேரை பார்க்க வேண்டியது இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து ஓம் சாந்தி சொல்லணும். அப்புறம் சைட் சீன் பாக்கி இருக்குது, சைட் சீனிங் பண்ணல, ஷாப்பிங் பண்ணல. எதுக்கு போகிறீங்க மதுபனுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை சுற்றி பார்க்கவா. அப்புறம் பாபா வராரு, பாபா மீட் பண்ணுறாங்க. ஒரு ஸ்பெஷல் அனுபவம் ஒன்றுமே இல்லை. இங்கே சென்டருக்கு
நிறைய கதை விடுறோம், ஆஹா இப்படி அப்படி பாபா நாங்கள் மீட் பண்ணோம், எனக்கு கண்ணீர் வந்தது, கண்ணீர் மல்லல்க கரைந்து போனேன் அப்படின்னு அனுபவம்லாம் சொல்கிறாங்க, பெரிய பெரிய அனுபவம். ஆனால் ஒன்றும் நடக்கலை. ஏன்னா அனுபவம் எப்போ ஏற்படும்? அனுபவம் வந்து அவ்வளோ ஒன்றும் சீப்பான பொருள் கிடையாது, அது ரொம்ப வேல்யூபிளான பொருள், அதுக்கு விலை கொடுக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த வெரி காஸ்ட்லி. அது போயாச்சு, வீணான விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க, சுற்றி பார்க்குறதுலே பிஸியாக இருக்காங்க, சாப்பிட்றது குடிக்கிறதுலே பிஸியாக இருக்காங்க. அப்புறம் பகவான் முன்னாடி வராரு, அவருக்கு முன்னாடி உட்காந்து அனுபவம் நடந்துடுமா? நிறைய பேர் மதுபன் எதுக்கு போகிறாங்கன்னா, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க. அவங்க இருக்கிற சென்டரில் அல்லது அவங்க வீட்டில் ரொம்ப வேலை அதிகமாக இருக்கும், அதுக்காக மதுபனை ஒரு டூலாக யூஸ் பண்ணிப்பாங்க, ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக. ஓய்வு எடுத்துகிட்டு வரும். ஒரு வாரம் எங்கே போகிறீங்க? நல்லா ரெஸ்ட் எடுக்க போகிறேன். அவங்க முரளி கிளாஸ் போயிருக்க மாட்டாங்க, அமிர்தாவில் போயிருக்க மாட்டாங்க, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து பொறுமையாக வருவாங்க. ஆஹாஹா, என்ன ஒரு சுகம்! தபத்தினுடைய பூமி வேணும், மன பூமி தவம் நிறைந்ததாக இருக்கணும், வைராக்கியமும் தேவை, நல்லா படிப்பணும், ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கணும், சீரியஸாக முயற்சியில் ஈடுபடணும், அப்போ தான் கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு என்னெல்லாம் அனுபவங்கள் ஏற்பட்டுருக்கோ அது பொய்யானது, உண்மையானது அல்ல, அது மாயை, அது ஏமாற்றம், அது ஆடம்பரம், அது ஷோ, ஊரை ஏமாத்துறது அப்படின்னு சொல்லலாம். தன்னை தானே ஏமாற்றிக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். எதுக்கு போகிறீங்க அப்போ மதுபன்? இங்கேயே இருந்துட வேண்டியதுதானே? இதெல்லாம் பண்ணுறதுக்கு போகிறீங்கன்னா போக வேண்டிய அவசியமே இல்லையே. பைசா வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு. ஆத்மாவில் சக்தி நிறையணும் அப்படின்னா தபத்தின் மூலமாக தான் சக்தி நிறையும். சைட் சீன் போகிறதுனால சக்தி நிறையாது. சாப்பிட்றதுனால, மூக்க முட்டை சாப்பிட்றதுனாலேயும் ஒன்றும் நடக்காது. வீணான விஷயத்தில் பேசி கர்வம் கொள்ளலாம், ஆனால் அனுபவம் கிடைக்காது. வர்ஷிப் பண்ணிகிட்டே இருக்காங்க, பரச்சிந்தனை, மற்றவங்களை பற்றி பேசுகிறது, மற்றவங்களை நினைக்கிறது, இதன் மூலமாகவும் அனுபவம் கிடைக்காது. அதனால் மதுபன் போகிறீங்க அப்படின்னா மனசு முதல்ல தயாராகணும். லட்சியம் வச்சுட்டு போகணும், நான் இந்தந்த மாதிரியெல்லாம் தபஸ்யா பண்ணுவேன், இந்தந்த மாதிரி சக்திகளை சேர்ப்பேன், இந்தந்த மாதிரி என்னுடைய பலவீனங்களை அழிப்பேன், அதற்கான சக்தி எடுக்கிறதுக்கு போகிறேன், ஸ்பெஷலாக பிளான் பண்ணிட்டு போகணும். லட்சியத்தோடு போகணும். இந்தந்த விஷயங்கள் இருக்குது, அதை நான் செய்யக்கூடாது. ஒவ்வொரு தடவையும் இதே விஷயம் வருது, நான் டிஸ்டர்ப் ஆகிடுறேன், இந்த தடவை இதை செய்யக்கூடாது. அதனால் சோம்பேறித்தனம். அடுத்த தூக்கம் ஆசை, பேராசையினுடைய தூக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், ஆனால் இது இப்போ பார்க்குறது போதை, பணத்தின் போதை, செல்வத்தின் போதை, பொருட்களின் போதை. பணம் சம்பாதிக்கிறதுல நிறைய பேர் ஈடுபட்டுருக்காங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டால் பாபா சேவைக்காக அப்படிங்கிறாங்க. காரணம் சூப்பராக சொல்லிட்டாங்க. வெளியிலேருந்து பார்க்கும்போது அலௌகிகமான காரணம் தெரியுது. ஆனால் அந்த பணம் சம்பாதிக்கிற வேலையில் புருஷார்த்தம் இல்லாமல் போயிடுச்சு. எதுக்காக நீங்கள் பணம் சம்பாதிக்கிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்களோ அதை மறந்துட்டீங்க. இந்த மாதிரியான பணம் பாபாவுக்கு தேவையில்லை. பாபாவுக்கு என்ன பணத்துக்கு பஞ்சமா? யாரை வேணாலும் அவர் டச் பண்ண முடியும். பணத்தை கொண்டு அவருடைய காலடியில் விழுந்து கிடக்கும் பணங்கள். யாரை வேணாலும் அவர் டச் பண்ணி பணத்தை வர வைக்கலாம். உலகத்தில் கோடீஸ்வரர்களுக்கு பஞ்சமே இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. யாருடைய ஒரு புத்தியாக டச் பண்ணார்னா நாளைக்கு பணம் வண்டியாக வந்துடும். ஏரோப்ளைனில் கொண்டு பணம் கொடுப்பாங்க. பரமாத்மாவுடைய குலமானது ஏழைகளுடைய ஒவ்வொரு பைசாவால் தான் நிறையணும் அப்படின்றது. பரமாத்மாவுடைய மகா வாக்கியம் என்ன? பரமாத்மாவினுடைய குலமானது ஏழைகளின் ஒவ்வொரு பைசாவால் தான் நிறைய வேண்டும் என்பது விதி. பாபா பணக்காரங்களுடைய மாளிகைக்கு போகிறதில்லை, அந்த சபைக்கு போகிறதில்ல. பாபா 36 வெரைட்டி, 56 வெரைட்டி, 54 வெரைட்டி இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறது கிடையாது. எங்கே ஏழைகள் இருக்காங்களோ, சாப்பிட ரொட்டி கூட இல்லையோ, அந்த இடத்துக்கு தான் வராரு. அதனால் பாபாவுக்கு அந்த பணக்காரங்களுடைய பணம் தேவையில்லை, ஏழைகளுடைய அன்பு தான் வேணும், பாவனை தான் வேணும். பாபா சாகார முரளினாலும் நிறைய பேர் பணத்துக்காக பின்னாடியே இருக்காங்க, சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பாபாவுக்காக அப்படின்னு. அப்புறம் ராத்திரி பகல் ஃபுல்லாக சேவை அதிலே இருக்காங்க. டைமே இல்லை, ரெஸ்ட்டு கூட. 2 மணி நேரம் ட்ராவல், வர்றதுக்கு போகிறதுக்கு 2 மணி நேரம் அப்படியே போயிடுது. இந்த மாதிரி மண்டையை உடைக்க யார் சொன்னது? புருஷார்த்தத்துக்கு டைம் இல்லாமல் செய்யணும்னு யார் சொன்னா? பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த மனிதன் பகவானை 2வது நம்பரில் வச்சுருக்காங்களோ, அவர் 2வது நம்பரில் வச்சுருக்காருன்னா பகவான் அவரை எந்த நம்பர்லேயும் வைக்கிறதில்ல. பகவான் நம்பர் 1, பைசா நம்பர் 1, எதை நம்பர் 1ல் வச்சுருக்கீங்க? பைசா இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு இருக்காது, அது மாறிடும், அழிஞ்சு போயிடும், இல்லாமல் போயிடும்.
ஒன்றுமே கூட இல்லாமல் போயிடலாம். 10 வருஷமாக போராடி ஒருத்தர் ஒரு வீடு கட்டினார், எனக்கு வீடு வேணும் வீடு வேணும் வீடு வேணும்னா 10 வருஷம் ஆயிடுச்சு, வீடு கட்டியாச்சு. ஆனால் 10 வருஷமாக அவருக்குள்ள இருந்த டென்ஷன் அவருடைய சமஸ்காரமாக மாறிடுச்சு. வீடு கிடைச்சும் கூட அவரால் சந்தோஷமாக இருக்க முடியலை. ஏன்னா 10 வருஷ சமஸ்காரம், போராட்டம், கவலை, டென்ஷன், அது அவருடைய பொருளாக மாறிடுது. வீடும் அங்கே எப்போ உருவாகுதோ அப்போ அவங்களுடைய அசாந்தியினுடைய சமஸ்காரம், டென்ஷன், படபடப்பு எல்லா சமஸ்காரமும் உருவாயிருது. வீடும் உருவாகுது, இதுவும் உருவாயிருச்சு. இப்போ பைசா இருக்குது, வீடு இருக்குது, சம்பத்தி எல்லாமே இருக்குது, ஆனாலும் துக்கமும் இருக்குது. ஏன்னா 10 வருஷமாக துக்கமாகிறதுக்கான சமஸ்காரம் கூடவே வந்து ட்ராவல் பண்ணி அதுவும் குடிக்கொண்டு விட்டது. முதல்ல துக்கமாக இருந்தார், வீடு இல்லை அப்படின்ட்டு. ஆனால் இப்போ வீடு இருக்குது, ஆனால் அந்த சமஸ்காரமும் இருக்குது, துக்கமாகிறதுக்கான சமஸ்காரம். அது சுகமாக விடலை, துக்கத்திலிருந்து விடுபடவே இல்லை. இதுதான் பணத்தினுடைய தூக்கம். அடுத்த தூக்கம் காமத்தின் தூக்கம், த ஸ்லீப் ஆஃப் த லஸ்ட், காம விகாரத்தின் தூக்கம். யோகி பவ பவித்ர பவன் வரதானம் வாங்கிட்டுங்க, யோகி ஆகுங்கள், தூய்மையாகுங்கள். வரதானம் வாங்கியாச்சு, பால பிரம்மச்சாரிணி பால பிரம்மச்சாரி அப்படின்னு பட்டம் வாங்கியாச்சு. அதுக்கு பிறகு கூட தேகத்தின் பக்கம் கவர்ச்சி இருக்குது, தேகம் உங்களை கவர்ந்து இழுக்குது. அப்படின்னா தேகத்தை பார்க்குறீங்க, தேகத்தை தொடுறீங்க அப்படின்னா இந்த தேகத்தில் என்ன இருக்குது, இந்த ஸ்கின்னுக்கு பின்னாடி, இந்த தோலுக்கு பின்னாடி என்ன இருக்குது, இந்த உடம்புல என்ன இருக்குது, தோல் வச்சு, தோல் அப்படிங்கிற ஒரு கவரை வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. உள்ளே என்ன இருக்குது, அழகு இருக்குதா? இது என்ன அழகா? அழகு எங்கே இருக்குது? போங்க, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போய் பாருங்கள், இந்த அழகை நீங்கள் தரிசனம் செய்யலாம். இந்த கேன்சர் பேஷண்ட்டை போய் பாருங்கள், டிபி பேஷண்ட்டை போய் பாருங்கள், டயாலிசிஸினுடைய பேஷண்ட்டை போய் பாருங்கள், ஏழை டிபி வந்த ஏழை நோயாளியை போய் பாருங்கள் அவங்க நிலைமையை. அப்போ அழகு எங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். வயசான தாத்தா பாட்டி பல்லெல்லாம் போயிடுச்சு, காது கேட்க மாட்டேங்குது, அவங்கள போய் பாருங்கள், அழகு எங்கே இருக்கிறது? இந்த உடம்புக்கு பின்னாடி தான் ஒவ்வொரு மனிதனும் பைத்தியமாக சுற்றிட்டுருக்கான். பக்கெட் ஆஃப் ஸ்டூல் அண்ட் யூரின், அதை தவிர வேறு என்ன இருக்குது? இதுதான் மிகப்பெரிய போதை, மிகப்பெரிய தூக்கம். இன்று காலை அவ்யக்த முரளி குமாரர்களோட கூட பாபா மீட் பண்ணுறாரு. அந்த உலகத்துக்கு போயிடுறாங்க நிறைய குமாரர்கள். ஏன்? ஏதோ ஒரு கவர்ச்சி இழுக்குது, ஏதோ ஒன்று இருக்குது, அதனால தானே போகிறாங்க. ஏதோ ஒன்று இழுக்குது அவங்கள. இங்கே எல்லாமே கிடைக்குது பிராமண வாழ்க்கையில், ஆனாலும் பழைய உலகத்துக்கு போயிடுறாங்க. ஏதோ கிடைக்குது, அதனால தானே போகிறாங்க. இங்கே ஸ்தாபனை நடந்துகிட்ருக்கு, அங்கே விநாசம் நடந்துகிட்ருக்கு, ஆனாலும் விநாசம் செய்யக்கூடியவங்களுக்கு கூட போய் சேர்ந்துடுறாங்க. ஏன்? எது ஏதோ ஒன்று இழுக்குது. எது இழுக்குது? விநாசம் அல்ல, தேகம் இழுக்கிறது, உடம்பு இழுக்குது. உடம்பு காரணங்கள் நிறைய இருக்கலாம், ஆனால் உடல் அழகு தான் அவங்கள இழுக்குது. ஜனம் மிருத்தி சதா வியாதி, இந்த உலகமே துக்கம் நிறைந்தது. பிறப்பு, இறப்பு, வியாதி, இந்த உலகத்தினுடைய துக்கங்களை நீங்கள் தரிசனம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா அப்போ தான் நீங்கள் துக்கத்திலேருந்து விடுபடுவீங்க. இங்கே என்ன வேணாலும் செய்யுங்க, அதில் துக்கம்தான் இருக்குது. அதனால் போயிடவே கூடாது. லைனை கிராஸ் பண்ணிங்க, ஒரே ஒரு நூலிலைக்கான ஒரு கோடு தான் இருக்குது. கால் எடுத்து அந்த பக்கம் வச்சிங்க, சுகமான உலகத்திலேருந்து துக்கமான உலகத்தில் போயிடுவீங்க உடனே, அடுத்த செகண்டே. இதுதான் காமத்தின் தூக்கம். அடுத்தது வீணானதின் தூக்கம். எதை நம்ம புரிஞ்சிட்ருக்குறோம்? சமர்த் அப்படின்னு, சமர்த்தியமானது, திறமையானது, அத்தாரிட்டியானதுன்னு புரிஞ்சிட்ருக்கோமோ அது ஆனால் வீணானதாக இருக்குது. டிவியில் காட்டிகிட்ருக்குறாங்க, அதை பார்த்துட்ருக்கீங்க. நாங்கள் பாலிட்டிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், உலக அரசியலை தெரிஞ்சுக்கிறோன்னு பார்த்துட்ருக்கீங்க. கிரிக்கெட்டில் என்ன ஆகிட்டுருக்கு? வேர்ல்டு கப் மேட்ச் என்னாச்சு? சீரியலில் என்னாச்சு? லக்ஷ்மணன் ராமன் சீதாவை மணந்தாரா? டிவி சீரியல் யாரெல்லாம் பார்க்குறது? கை தூக்குன்னு பார்ப்போம். டிவி சீரியல்னால் டிவியில் இல்லை, செல்ஃபோன்லேயும் பார்க்குறாங்க. இப்போ செல்ஃபோனில் டிவியில் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துடலாம், அந்த மாதிரி இருக்குது. ஹாட் ஸ்டாரில் போய் பார்த்தா நமக்கு அங்கே வரக்கு முன்னாடி நம்ம பார்த்துடலாம், முன்னாடியே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி. அந்தளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இந்த செல்ஃபோனில். நான் கை தூக்குங்க பார்ப்பேன், யாரெல்லாம் சீரியல் பார்க்குறது டெய்லி, இல்லைனா தூக்கம் வராது. யாரெல்லாம் இருக்கீங்க? எல்லாருமே பார்க்குறாங்கன்னு எனக்கு தோணுது, ஆனால் கை தூக்க மாட்டேங்கிறாங்க பாருங்கள். வெக்கம் வருதுல்ல? இது இந்திர சபை, ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எவ்வளோ காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. முழு உலகத்தையே எழுப்பணும், தூங்கிட்டு இருந்த அந்த உலகத்தை. தூய்மையான புது தர்மத்தை ஸ்தாபனை பண்ணணும்.
ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், டிவி பார்த்துட்ருக்குறோம். மற்றவங்களுக்கும் சொல்கிறாங்க, ரொம்ப நல்ல சீரியல் பாருங்கள், நல்ல சீரியல் தான். ஆனால் அங்கே ராமனா ப்ளே பண்ணுறாரே, ராமனா நடிக்கிறாரே, அவருடைய நடத்தை எப்படி இருக்குது, அவருடைய குணநலம் என்ன தெரியுமா? அவர் உலக நன்மைக்காக ராமருடைய வேஷம் போட்டிருக்காரா, இல்லை தன்னுடைய நன்மைக்காக போட்டிருக்காரா? இல்லைனா அவருக்கு பாவனை இருக்குதா, நான் முழு உலகத்துக்கும் நான் வந்து ராமரை காட்டணும், எடுத்து காட்டணும், நன்மை செய்யணும், இப்படி இருக்கா? தா கமித் தாரவாக்கி ததா கமித் தார்மிக் காராவாகிக். யாரெல்லாம் நடிக்கிறாங்களோ அந்த நடிகர்களுடைய ஆன்மீக சரித்திரம் என்ன இருக்குதா? அவங்கெல்லாம் பால பிரம்மச்சாரிகளா, பவித்திரமாக இருக்கிறவங்களா, ஆத்மா பரமாத்மாவை தெரிஞ்சிருக்காங்களா? யார் வந்து ஆத்மா பரமாத்மாவை தெரிஞ்சிருக்கிறாங்களோ, யார் ஆன்மீக படிப்பை டெய்லி படிக்கிறாங்களோ அவங்க போய் அவங்கள பார்த்துட்ருக்காங்க. இது நான் நேரத்தை பயனுள்ளதாக யூஸ் பண்ணுறேன்னா இல்லை துருபயோகம் பண்ணிகிட்ருக்கிறேன்னா? அதனால் இந்த தூக்கத்திலிருந்து தன்னை தானே விழித்தலை செய்ய வேண்டும். அது நம்ம தான் பொறுப்பு, வேறு யாராலையும் முடியாது. என்னெல்லாம் நான் வீணான விஷயங்கள் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கிறனோ அதிலிருந்து நம்ம விடுபடணும். அடுத்து கடைசி தூக்கம் விகாரம் அல்லது நெகட்டிவனுடைய தூக்கம். எக்கியத்தை பற்றி நெகட்டிவ், எக்கியத்தினுடைய ஆத்மாக்களை பற்றி பிராமணர்களை பற்றி நெகட்டிவிட்டியை பரப்புறது, இல்லை நெகட்டிவாக நினைக்கிறது, இது கூட ஒரு தூக்கம். இது கூட ஒரு அஞ்ஞான தூக்கம் தானே, முன்னேற விடாமல் பண்ணுது. அப்புறம் மதுபனை பற்றி நெகட்டிவாக நினைக்கிறது. வந்தோம் பக்தியிலிருந்து, நான் வந்து எனக்குள்ளே எந்த ஒரு குணமும் இல்லை, நீங்கள் குணங்களின் கடலாக இருக்கிறீங்க அப்படின்னு பாடணும். ஞானத்துக்கு வந்த பிறகும் குணமே இல்லை, ஒரு குணமும் இல்லை, இந்த பரிவாரத்துக்கு குணமே இல்லை. அவ்வளோ பார்த்தாச்சு, ஒவ்வொருத்தர் மேலேயும் கொஞ்சம் 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 நெகட்டிவ் நிறச்சி வச்சுருக்கிறாங்க. இது கூட ஒரு தூக்கம். இதுலேருந்தும் நீங்கள் எந்திரிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த தூக்கத்திலேருந்தும் எந்திரிக்கணும். கும்பகாரணன் மாதிரி இல்லைன்னா தூங்கிடுவோம். யாருடைய யஜ்யம் இது? இதை மறந்துட்டோம். யார் மேலே நெகட்டிவிட்டி கொண்டு வந்துருக்குறோம்? யக்கியத்திற்காக யார் தன்னுடைய வாழ்க்கையை சமர்ப்பணம் பண்ணிட்டாங்களோ அவங்க மேலே நம்ம நெகட்டிவாக பார்க்குறோம், அவங்கள நெகட்டிவாக நினைக்கிறோம், அவங்க பற்றி நெகட்டிவான விஷயங்களை வெளியில் பரப்புகிறோம். அந்த சிஸ்டர்ஸை பற்றி நீங்கள் சொல்கிறீங்களா? அவங்களுடைய ஒவ்வொரு சுவாசத்தையும் யக்கிய குண்டத்தில் தன்னைத்தானே அர்ப்பணம் செஞ்சாங்களோ அவங்கள பற்றி நெகட்டிவிட்டியை பரப்பிட்டு இருக்கிறீங்களா? இல்லை அவங்கள நெகட்டிவாக நினைக்கிறீங்களா? யாரை சுயம் பகவான் செலக்ட் பண்ணாரோ அவங்கள இப்படி நினைக்கலாமா? யாருடைய கோவிலில் பக்தர்கள் பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்கள நீங்கள் வந்து அவங்கள பற்றி தீய விஷயங்களை, எதிர்மறையான விஷயங்களை நினைக்கிறீங்களா, இல்லை பரப்புறீங்களா, இல்லை சொல்கிறீங்களா? அந்த தேவதைகள் மேலே தேவதைகளை நீங்கள் வந்து எதிர்மறையான விஷயங்களை நினைக்கிறீங்களா? யார் அவர்கள்? அவர்கள் யார்? அவங்க என்ன சாதாரணமான ஆத்மாவா? அவங்கள சாதாரணமாக நினைக்கிறீங்களா? உங்களையும் நீங்கள் சாதாரணமாக நினச்சிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். அவங்கள நீங்கள் விசேஷமான தேவதா ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களையும் நீங்கள் விசேஷமான தேவதா ஆத்மாவை புரிஞ்சிருப்பீங்க. அப்போது என்ன அர்த்தம்? உங்களையே நீங்களே தரக்குறைவாக நினச்சிட்ருக்கிறீங்க, அதனால தான் மற்றவங்கள தரமட்டமாக பார்க்குறீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த சிவசக்திகள் அவர்கள் எல்லாம் சிவசக்திகள் மீது பழிபாவங்கள் போடுவதா? சிவன் விடுவாரா? பக்தர்கள் அவங்கள அழைச்சிட்ருக்கிறாங்க, சிவசக்தியே வா அப்படின்னு. பாவங்களை நாசம் செய்யும் பராசக்தி சாட்சா துர்கை, ருத்ரனுடைய ருத்ராங்கினி, சிவனுடைய சக்தி, மகாதேவருடைய சண்டிகா தேவி, மகாகாலனுடைய மகாகாளி. அதனால் தன்னை தானே நாம் எழுப்ப வேண்டும் தூக்கத்திலிருந்து. எழுப்பலாமா? முதல் தூக்கம் என்ன பார்த்தோம்? இந்திரியங்களுடைய அடிமைத்தனம். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? ரெண்டாவது தூக்கம் அலட்சியம். மூணாவது தவறுகள். நாலாவது அதாவது டிஜிட்டல் தூக்கத்தில் இருக்கிறாங்க. மாதாஸுக்கு புரிஞ்சுதா டிஜிட்டல் ஸ்லீப் அப்படின்னா என்னென்னு, டிஜிட்டல் தூக்கம்னா என்னென்னு புரிஞ்சுதா? மாதாஸ் கூட இப்போ டிஜிட்டல் மாதாஸ் ஆகிட்டாங்க எல்லாருமே. வயசான பாட்டிகள் கூட செல்ஃபோன் எடுத்து எல்லா வேலையும் செய்கிறாங்க. டிஜிட்டல் கிராண்ட்மா ஆகிட்டாங்க எல்லோரும். அடுத்த தூக்கம் என்ன? சம்பந்தம் தொடர்பினுடைய தூக்கம். அடுத்து என்ன பார்த்தோம்? துக்கத்தினுடைய தூக்கம் பார்த்தோம். அடுத்தது சோம்பேறித்தனத்தினுடைய தூக்கம். அடுத்தது பணத்தினுடைய தூக்கம். அடுத்தது காமத்தினுடைய தூக்கம், வீணானத்தினுடைய தூக்கம். அடுத்தது கடைசியாக நெகட்டிவனுடைய தூக்கம், எதிர்மறை. இந்த எல்லா தூக்கங்களிலிருந்தும் தன்னை தானே விழித்தலை செய்ய வேண்டும். எது வரைக்கும் விழிச்சுக்கலையோ அது வரைக்கும் நம்ம அமைதியாக உட்காந்துடக்கூடாது. அதனால்
ஆன்மீக திருப்தியற்ற தன்மை நிறைஞ்சிருக்கணும் எப்போவுமே. பாபா சொல்கிறாரு திருப்திமணி ஆகுங்க அப்படின்ட்டு. நம்ம என்ன சொல்கிறோம், தெய்வீக திருப்தியற்ற நிலை இருக்கணும் அப்படின்னு. ஏன் என்னால் முடியலை, இது அந்த ஒரு ஓம் சாந்தி.